வணக்கம். இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல். தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி குறித்த ஒரு மிக முக்கியமான தகவல் என்பது தற்போது கிடைத்திருக்கின்றது. ஓட் கவுண்டிங் பண்ண டைம்ல இருந்து, அதாவது தபால் ஓட்டு எண்ணப்பட்ட அந்த நேரத்திலிருந்து 14வது 15வது சுற்று வரை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளரான திருமதி சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முன்னிலை பெற்று வந்த சூழல்ல தற்போது 17வது சுற்றிற்கான சுற்று என்பது நிறைவடைந்திருக்கின்றது. இந்த சுற்றுல 3,61,000 சொச்ச ஓட்டுகளை திமுகவும் 3,45,000 ஓட்டுகளை பாட்டாளி மக்கள் கட்சி பெற்றிருக்கின்றது. இதற்கிடையில ஏறத்தாழ 18,000 ஓட்டு என்பது டிஃபரெண்ட் ஆயிருக்குது. 18,000 ஓட்டு என்பது முன்னிலையில திமுக இருக்கின்றது, பின்னிலையில பாமக இருக்குது. இதனால் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெறுமா அல்லது வேற எதுவும் நிகழுமான்னு சொல்லிட்டு பலரும் பல்வேறு கருத்துக்களை முன்வைக்கதை பார்க்க முடிகின்றது. மேலும் சிலரினுடைய பதிவுகள் என்பது பெரிய அளவுல அச்சட்டா இருக்கிறதுமே பார்க்க முடியுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மொத்தம் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில 23 சுற்றுகள் இருக்கின்றது. அதுல 14வது சுற்றிலிருந்து 19வது சுற்று அப்படிங்கிறதா மிக முக்கியமான சுற்று. ஏன்னா இந்த சுற்றுகள்ல திமுகவுக்கு ஃபேவரா இருக்கக்கூடிய பல்வேறு தொகுதிகள் இருக்கின்றன. அதனால இந்த சுற்றுல ஏற்றம் இறக்கம் என்பது இயல்பாகவே இருக்கும். 19வது 20வது சுற்று அப்படிங்கிறதா மிக முக்கியமான சுற்றா பார்க்கப்படுகின்றது. அதாவது 16,000 ஓட்டு அப்படிங்கிறதுல இருந்து 30,000 ஓட்டு அப்படிங்கிறதா இந்த தருமபுரியினுடைய நாடாளுமன்ற தொகுதியின் வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கக்கூடிய வாக்கு வித்தியாசம் கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்பாக பார்க்கப்படுகின்றது. அப்படி இருக்கக்கூடிய தருணத்துல 20வது சுற்று, அதாவது 19வது சுற்றுல இறுதியில இருந்து 23வது சுற்றினுடைய இறுதிக்குள்ள பல்வேறு மாற்றங்கள் என்பது நிகழ்வதற்கான பல வாய்ப்புகள் இருக்கின்றது. காரணம் என்ன அப்படின்னாக்க, தற்போது மேச்சேரியன் இருக்கிறாங்க, இன்னும் பெண்ணாகரம் இருக்குது, எரியூர் இருக்குது, நல்லம்பள்ளி இருக்குது, இன்னும் பல்வேறு பகுதிகள் என்பது அங்கே இன்னும் எண்ணப்படாமல் இருக்கின்றது. இதுவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்க 12, 13வது சுற்று வரைக்குமே நகர்ப்புறத்தை சார்ந்த சுற்றுகள் தான். 12ல இருந்து 23 தொகுதி, அதாவது 23 சுற்று, இதுதான் கிராமப்புறம் அடங்கியிருக்கக்கூடிய தொகுதிகளாக பார்க்கப்படுகின்றது. எனவே கிராமப்புறத்தை சார்ந்து தற்போது மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டிருக்கின்றது சுற்றுகளினுடைய எண்ணிக்கை. அதனால பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வெற்றி என்பது தருமபுரியில நிர்ணயிக்கப்பட்டதுதான். வெற்றி என்பது நிச்சயமாக உறுதி செய்யப்பட்டதுதான். யாரும் எந்தவித மன சஞ்சலமும் அடைய வேண்டாம். இந்தந்த சுற்றுகள் மாறக்குள்ள வாக்கு எண்ணிக்கை என்பது மேலவோ அல்லது கீழவோ மாறுவதற்கான பல்வேறு வாய்ப்புகள் இருக்குது. இருப்பினும் இறுதியாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பு என்பது 16,000 ஓட்டு வித்தியாசத்திலிருந்து 30,000 ஓட்டு வித்தியாசத்துக்குள்ள அடங்கும். அதனால யாரும் இந்த ஊடகங்களை பரப்பக்கூடிய பொய்யான செய்தியை கண்டு அச்சமடைய வேண்டாம், பதட்டம் அடைய வேண்டாம், மன சஞ்சலம் அடைய வேண்டாம். நிச்சயம் தருமபுரியில நாம வெல்வது உறுதி உறுதி உறுதி. மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.